அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சும்மா ஜாலியாக வந்து வாட்ஸ்அப் சேட் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜாலியாக ஏதாவது பேசலாம்னு போனேன். போனோடனே பார்த்தீங்கன்னா, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒரு கேட்டுச்சு, சரிங்களா? ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ண வேணும். என்ன பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமில் பேன்னு சொல்லிட்டு நியூஸில் சொன்னாங்க. காலையில் 8 மணிக்கே நியூஸை போட்டு கடகடன்னு ஒடியாந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ ஒரு 11 நிமிஷம் பேசினேன், சரிங்களா? பட் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த ஒரு சுண்டக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பண்ண வேலை, சரிங்களா? நேற்று ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து அந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணி விட்டு ரெக்கார்ட் போட்டேன், சரிங்களா? அது ஏதோ அந்த சார்ஜரில் கனெக்ட் பண்ணங்காட்டி ஏதோ ஒரு பீப் மாதிரி ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருந்திருக்குங்க. நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ வந்து நான் வந்து அதை எடிட்டிங்கில் பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கே பிடிக்கல, அந்த வாய்ஸ். ஸோ வந்து அது உங்களுக்கு நான் போடணும் அப்படின்னு எனக்கு அது தோணலை. ஸோ வந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி காலையில் இருந்து ரொம்ப வருத்தமாகவே இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேறு பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் அந்த வீடியோவை போட்டாங்க. ஸோ பார்க்குறப்ப நம்ம இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். பட் வந்து மறுபடியும் இன்றைக்கி சாயங்காலம் பார்க்குறப்ப இப்படி ஒரு நியூஸ் இருக்கிறப்ப வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு பெட்டரான ஒரு சான்ஸாக வந்து நமக்கு அது கண்டிப்பாக அமையும், சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா, அதுக்கு அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்து உடனே வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து டக்குன்னு கிளம்பிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து இந்த முடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி பயங்கரமாக சண்டை போட்டு இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாளைக்கு முடி வெட்டிடுவேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 4 வீடியோ எடுத்துடலான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீடியோ கவர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து முடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையன் மாதிரி இருப்பேன். ஸோ வந்து அதுதான் சொல்கிறதுக்கு தான் இப்போ சொன்னேன், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அப்டேட்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் சேட்டிங்காக போனேன். போன உடனே வந்து ஒரு 2 கண்டிஷன் மாதிரி வந்துச்சு, சரிங்களா? என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான். அதை வந்து நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த ஒரு அப்டேட் மாதிரி தான் கேட்டுச்சு. அப்டேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனோடனே இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காமிச்சுது. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி அப்டேட்னு போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் வந்து பண்ணாங்க, சரிங்களா? வாட்ஸ்அப்லேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன பாலிசியை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் நாட் சேஞ்சிங் த ப்ரைவசி ஆஃப் யுவர் பர்சனல் கான்வர்சேஷன். உங்களோட பர்சனல் கான்வர்சேஷன்லாம் நாங்கள் எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ண போகிறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. With this update, we providing more information in our terms and policy, சரிங்களா? privacy policy, including how you can chat with business if you choose. This includes how business can manage their chat using Facebook tool. இதில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சாயத்து வச்சாங்க பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கோட பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம்னு. அதைத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி தொலைச்சிருக்காங்க, சரிங்களா? இது வந்து நமக்கு ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ வந்து இது எப்படின்னா மறைமுகமாக பேசியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் வந்து எப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். வி ஆர் ப்ரொவைடிங் மோர் இன்ஃபர்மேஷன் இன் அவர் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி. இது வந்து நம்ம சத்தியமாக புரியாது, சரிங்களா? இவங்க வந்து ஏதோ ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே கண்டினியூ மட்டும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கண்டிஷன்ஸ், சரிங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹவு வாட்ஸ்அப் ஒர்க்ஸ், இன்க்ளூடிங் ஹவு வி ப்ராசஸ் டேட்டா அண்ட் கீப் யுவர் அக்கௌண்ட் சேஃப். அக்கௌண்ட்டெல்லாம் சேஃபாக வச்சுக்கிறேன், பட் உங்களோட சேட்டை மட்டும் எடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த ஆடு கூட கனெக்ட் பண்ணிடுவாங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு வி ஒர்க் வித் ஃபேஸ்புக் டு ஆஃபர் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆஃபர் நியூ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணக்கூடிய அந்த சேட்டிங்கை வச்சு அல்லது வாய்ஸ் மெசேஜை வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா? இது வந்து சிங்க் ஆகிக்கும் ரெண்டுக்கும், சரிங்களா? நீங்கள் சேட் இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த மைக்கை பற்றி கேட்குறான் அப்படின்னா, மச்சி பெஸ்ட்டு மைக் எதிராக எனக்கு ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான், சரிங்களா? இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து அந்த பெஸ்ட் மைக் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கும். அது ஒரு டேகாக எடுத்துக்கும். ஸோ வந்து உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் காமிக்க போகிறதில்ல, என்னோட ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்லேயே காமிக்கும் எனக்கு, சரிங்களா? பெஸ்ட் மைக்குன்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து கீழே வந்து சஜஷன் நிற்கும், சரிங்களா? அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஸோ வந்து நம்ம சேட்ஸாக அவங்க பார்ப்பாங்க, சரிங்களா? அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the terms and policy privacy policy go into effect on May 15, சரிங்களா? இன்னைக்கு வந்து தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 26 ஆச்சு. ஸோ வந்து எஃபெக்ட் ஆன் May 15, 2021. ப்ளீஸ் இது
அதாவது பார்த்தீங்கன்னா மே 15 சொல்லிட்டான். ஸோ வந்து அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இப்போ எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் சொல்லுவாங்க. பீட்டா வெர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு அப்டேட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. ஸோ வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீட்டா வெர்ஷனில் மே 15 அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து எஃபெக்ட் ஆன் மே 15லேருந்தே பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த ஒர்க் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மே 15லேருந்தே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 25ஓட அந்த பேன் வந்து கொண்டு வர போகிறோம். வாட்ஸ்அப் அந்த ஒரு 4 அப்ளிகேஷன் சொன்னாங்கல்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர், வாட்ஸ்அப், இந்த 4க்குமே சொன்னாங்க. நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடியே அதை பார்த்தீங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதான் சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் அக்செப்ட் திஸ் அப்டேட் டு கண்டினியூ யூசிங் வாட்ஸ்அப் ஆஃப்டர் திஸ் டேட். இப்போ பாருங்கள், இது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது வந்து மே 15க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரைவசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாலிசியை நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிட்டான் அவனே. சரிங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா முக்கியம் இல்லை பாருங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று படித்தேன், அதுதான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. நானும் இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சேன், ஏன்னா டக்குன்னு போயிடல. ஸோ வந்து அதான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளீஸ் அக்செப்ட் திஸ் அப்டேட்ஸ் டு கண்டினியூ யூசிங் வாட்ஸ்அப் ஆஃப்டர் திஸ் டேட். யூ கேன் ரீட் மோர் அபவுட் யுவர் அக்கௌண்ட். அது பார்த்தீங்கன்னா ஹியர் சொல்லி ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்கான். சரிங்களா, ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்டரி செட்டிங்காக இன்னொன்று கொடுத்துருக்கான். என்ன அது பார்த்தீங்கன்னா 2 பேஜ், ஃபஸ்ட் பேஜ், அடுத்த சைடில் வந்துட்டு கீழே அக்செப்ட் கொடுக்கணும். 2 பேஜ். சரிங்களா, 2மே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்து எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்கேன்னா, வி கான்ட் ரீட் ஆர் லிசன் டு யுவர் பர்சனல் கான்வர்சேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீட் பண்ண மாட்டோம், உங்களோட எடுத்து படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆஸ் தே ஆர் என் டு என் என்கிரிப்ஷன். ஆமாம், பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கூட கிடையாது, வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா என் டு என் என்கிரிப்ஷன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சேட் பண்ணுறத, என் ஃப்ரெண்டு எனக்கு சேட் பண்ணுறத நடுவில் யாராலையுமே படிக்க முடியாது. ஒரு என்கிரிப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அப்படின்னா டேட்டாஸ் வந்து மிங்கிள் பண்ணுறது. ஸோ வந்து அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வியூ பண்ண முடியும். மற்ற நடுவில் யாராவது ஹேக்கர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்று நினைக்கலாம், இப்போ வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்ல, அப்போ வந்து அங்கே போய் டவுன்லோட் பண்ணிப்பேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலில் என்கிரிப்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா அதை வந்து டீக்ரிப்டே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் என்னோட நாலேஜ் கிட்ட அளவுக்கு என்னால் அதை பண்ண முடியாது. மேபி பெரிய ஹேக்கர்ஸ் இருந்தால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பண்ணவே முடியாதுன்னா சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். We are making it earlier to chat with business, to ask questions and get quick answer. Chatting with business is optional. Okay, business account, அது பார்த்தீங்கன்னா என்னோட business account, அதனால் எனக்கு காமிக்குது. It's our responsibility to explain what we are changing. So we providing more information here அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் டக்குன்னு முடிச்சிட்டான். சரிங்களா, ஸோ வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியாது. சரிங்களா, ஏன்னா வந்து இன்றைக்கி ஈஸியாக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஏன்னா வந்து எல்லாருமே இந்த ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இதை வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை என் டேட்டாஸை நான் வந்து இப்போ நான் சேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்வர்டைஸ் ஆகக்கூடாது ஃபேஸ்புக்கில். என்னோட சேட்டை வந்து அவங்க படிக்க மாட்டாங்க. சரிங்களா, படித்து இன்னொருத்தங்களுக்கு விற்கிறதோ அப்படி கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான். ஸோ வந்து அவங்களுக்குள்ளே தான் அதை மாற்றிக்கிறாங்களே தவிர இன்னொருத்தங்களுக்கு அது விற்க போகிறதில்ல. ஸோ வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதுக்கு மேலே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸி, கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை தூக்கி எறிஞ்சிட்டு வேறு ஒரு ஆப்புக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து எனக்கு மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் திருந்த ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து வாட்ஸ்அப் விட ஒரு ஈஸியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு தெரியல. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா, ஓகே, அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்போ நான் இதை அக்செப்ட் பண்ணட்டுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் இருக்கணும். இல்லை நான் வந்து வேறு ஒரு மீடியாவுக்கு போக போகிறேன், சோஷியல் மீடியா வேறு மாற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டு நீங்கள் வந்து டெலகிராம், நான் டெலகிராம்னு ப்ரிஃபர் பண்ணல, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. சரிங்களா, ஸோ வந்து ஈஸியஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எதுவோ அதை வந்து நீங்கள் ஜம்ப் ஆகிக்கங்க. சரிங்களா, நான் வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே பசங்க, அப்புறம் காலேஜ் குரூப் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு வந்து ஒரு கொஷினை போட்டு ஏன்டா தம்பி இது இன்னும் முடிச்சு இந்த அசைன்மெண்ட்டை வைக்கல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து வாட்ஸ்அப் தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் யூஸருக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவங்க ஜாலியாக வந்து கண்டினியூ கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து மேபி அது இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இதை வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பீஸ் ஆகும்.